الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது அல்-ஹாஃபிழ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற நூலில் 26வது ஹதீஸை வந்தடைந்துள்ளோம். வலில்லாஹில் ஹம்த். இன்று நாங்கள் மாதவிடாய் இரத்தம் அசுத்தம் நஜிஸ் என்பதை நாங்கள் நஜிஸ் என்று கூறும் இந்த ஹதீஸை நாங்கள் இன்று படிப்போம். قال الحافظ ابن حجر رحمه الله وعن أسماء بنت أبي بكر رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال في دم الحيض يصيب الثوب تحته ثم تقرصه بالماء ثم تنضحه ثم تصلي فيه متفق عليه. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்மா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ஃபி தமில் ஹைத், மாதவிடாய் இரத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது, யுசீபு சௌப, புடவையில் படும் துணியில் படும் மாதவிடாய் இரத்தத்தை பற்றி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், தஹுத்துஹு, அதை அந்த பெண்மணி என்ன செய்வார்கள், சுரண்டுவார்கள். அதாவது புடவையிலே பட்டிருந்தால் முதலாவதாக என்ன செய்வார்கள், இப்படி சுரண்டுவார்கள். சும்ம தக்ருசுஹு, பிறகு தண்ணி கொஞ்சத்தை ஊற்றி நகத்தால் சுரண்டி எடுப்பார்கள். பிறகு தக்சிருஹு, தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என்ன செய்வார்கள், கழுகுவார்கள் என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவதாக தஹுத்துஹு, சுரண்டுவது, சும்மா தக்ருசுஹு பில்மா, தண்ணியை ஊற்றி என்ன செய்வது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை புளிவது, சும்ம தந்தஹுஹு, பிறகு அதை தண்ணியால் கழுவுவது, பிறகு அதை என்ன செய்யலாம், சும்ம துசல்லி பிஹி, அதில் அந்த பெண் தொழுது கொள்ளலாம். இவைகளை செய்யாமல் நேரடியாக தண்ணியால் கழுவினாலும் பிரச்சனை இல்லை. இது ஒரு விரும்பத்தக்க முறை. முதலாவதாக இப்படி செய்து செய்வது ஒரு விரும்பத்தக்க முறை. ஆனால் நேரடியாக தண்ணி எடுத்து கழுகி அது நஜிஸ் போய்விட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அஸ்மா பின்த் அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு நாங்கள் பார்க்கும் பொழுது, அஸ்மா பின்த் அபி பக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜுபைர் இப்னு அவ்வாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய மனைவி. அப்போ ஒரு சஹாபியுடைய மகள், அதுவும் ஹலீஃபாவுடைய மகள். இரண்டாவதாக ஜுபைர் இப்னு அவ்வாம் என்கிற ஒரு சஹாபியின் மனைவி, அவருடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர். அப்போ அப்துல்லா ஜுபைருங்கிற சஹாபிக்கு தாயார். அப்போ ஒரு சஹாபியின் மகள், அதுதான் அவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபியின் மனைவி, அவர் தான் ஜுபைர் இப்னு அவ்வாம். ஒரு சஹாபியின் தாய், அவர் தான் அப்துல்லா இப்னு ஜுபைர். ஒரு சஹாபி பெண்மணியின் சகோதரி, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி. ஒரு தாயின் சகோதரிகள் அல்ல. அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 4 திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஜாஹிலியாவில் இருந்து அப்புறம் இஸ்லாம் வரைக்கும் இணைஞ்சிருக்கிறார்கள். 4 திருமணங்களை முடித்திருக்கிறார்கள். அதிலே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாய் குத்தைலா என்று சொல்லக்கூடியார். அப்போ குத்தைலாவை ஜாஹிலியாவில் அபூபக்கர் சித்திக் கல்யாணம் முடிக்கிறார். அப்போ அந்த குத்தைலாவை கல்யாணம் முடிச்சு தான் 2 பிள்ளைகளை பெற்கிறாங்க, அஸ்மா என்றும் அப்துல்லா என்றும். இந்த குத்தைலா இஸ்லாத்துக்கு வந்தையா இல்லையா என்கிறதுல தகவல் இல்லை. அது பெரும்பாலும் அவள் இஸ்லாமானதுக்குரிய ஆதாரம் இல்லை. அதை வேறு ஹதீஸில் பார்க்கக்குள்ள அவள் இஸ்லாமாகலை. ஏனென்றால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இப்படி குத்தைலா இந்த தாய் நான் அவையோட நல்லா நடந்து கொள்ளேருமான்றோன்னு, நீங்கள் நல்லா சிலத்துர் ரஹீம் செய்து கொள்ளுங்க என்று அனுமதி கொடுக்குறாங்க.
அப்போ அது அவள் காவிராக இருந்திருக்கிறாங்க என்றது விளங்குது. ஆனால் புறவு இஸ்லாமானங்கள்ங்கிறது குழப்பம் இல்லை. ஆனால் ஒரு இபாரத்தை வச்சு அதை முஸ்லிமான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இபாரத்தில் அந்த ஹதீஸில் அப்படி விளங்கி கொள்ள முடியாது. அப்போ அபூபக்கர் சித்திக் 4 பெண்களை திரும்பி செய்கிறாங்க. ஒரு பொம்பளை ஜாஹிலியாவில் முடிச்சிருக்கிறாங்க. குத்தைலா என்று பண்ணக்கூடிய அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய ஆள் தான் அஸ்மாவும் அப்துல்லாவும். அது அஸ்மான்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ அவரோட ஹதீஸை தான் படித்து கொண்டிருக்கோம். பிறகு திருமணம் முடிக்காங்க உம்மு ரூமான் என்று சொல்லி. அந்த உம்மு ரூமானுக்கு தான் ஆயிஷாவும் அப்துல் ரஹ்மானும் பிறக்கிறாங்க. ஆயிஷா பின்த் அபி பக்கர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர். அப்போ உம்மு ரூமானுக்கு பிறந்தால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. பிறகு 3ஆவதாக முடிக்காங்க அஸ்மா பின்த் உமைஸ். அஸ்மா பின்த் உமைஸ் அவங்கள முடிக்காங்க. அவங்களுக்கு பிறக்கிறாள் தான் முஹம்மது பின் அபி பக்கர். முஹம்மது பின் அபி பக்கர். அந்த முஹம்மது பின் அபி பக்கர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முற்றுகையிட்டு ஆக்கள்ல முக்கியமான ஆள். பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவர் புறணிஞ்சார், எகிப்துக்கு போய்த்தார். அப்புறம் அங்கே உள்ள சில படைகளை அனுப்பி செஞ்சு என்ன செய்கிறாங்க, அவரை பிடிச்சி ஒரு செத்த கழுதையின் உள்ளுக்கு வச்சு அப்படியே பற்ற வைக்கிறாங்க. ஏனென்றால் அவரால் நிறைய பேர் கொல்லப்பட்ட அது நீ வரலாற்றில் உள்ள அதை அல் ஃபித்னத்துல் குப்ரா மக்சல் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் உண்டு. அப்போ அஸ்மா பின்த் உமைஸுக்கு பிறந்தால் தான் முஹம்மது பின் அபி பக்கர். ஹபீபா பின்த் ஹாரிஜா 4ஆவதாக முடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தால் தான் உம்மு குல்சூம். அப்போ இவங்க தான் யார், அபூபக்கர் சித்திக் வந்தாக்கூடிய மக்கள். அஸ்மா அப்துல்லா ஆயிஷா அப்துல் ரஹ்மான் முஹம்மது உம்மு குல்சூம். ஆனால் இவங்க எல்லாரும் 4 தாய்மார்களுக்கு பிறந்தார்கள், வித்தியாசமான. ஆனால் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அஸ்மா என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரத்துக்கு முன்பு 27 வருஷத்துக்கு முதல் பிறக்கிறாங்க. 27 வருஷத்துக்கு முதல் பிறக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அவங்க பிறக்கும் பொழுது 21 வயசு. 21 வயசு. அப்போ யார் இவ ஆயிஷா அவங்களோட மூப்பு. அப்போ முதல் பிறந்தாள் என்ன அஸ்மா, புறவு பிறந்தாள் தான் ஆயிஷா. இப்னு அபி ஸினாத் சொல்கிறாரு 2 பேருக்கு இடையில 10 வருஷம் வித்தியாசம் என்று சொல்கிறார். 10 வருஷம் வித்தியாசம் என்று சொல்கிறார். அப்போ இதை வச்சு தான் சில ஆட்கள் ரசூலுல்லாஹ் அந்த ஆயிஷா அவங்கள கல்யாணம் முடிக்கும், ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கும் பொழுது 18 வயசு ஆயிருக்க சொல்கிற அந்த முகத்திமாத்துகளை இதுவும் உண்டு. நாங்கள் அதை பற்றி முன்பு சொல்லியிருக்கிறோம். அவங்க இஸ்லாத்தை தழுவு நாட்களில் 18வது நம்பர் 18 உங்களுக்கு 17 பேர் இஸ்லாம் கொண்டு 18வது. முந்தி சொன்ன ஆயிஷா அவங்க அஸ்மா அவங்க ஆயிஷாவோட வயசு கூடியால் ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ இவங்களுக்கு அஸ்மாவுக்கு தாத்துன் நிதாக்கைன் என்ற ஒரு பட்ட பேர் சொல்லப்படும். தாத்துன் நிதாக்கைன் என்று சொன்னால், நிதாக் என்று சொன்னால் அந்த பாவாடையை கட்டுவதற்காக வேண்டி அணியக்கூடிய அந்த கயிறு அல்லது சீலை. அதை 2ஆக வெட்டி ஒரு துண்டை ரசூலுல்லாஹ் அவங்க ஒளிஞ்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு அனுப்புகிற அந்த சாப்பாட்டு சுஃப்ராவை கட்டுனாங்க. மற்றதை கொண்டு போகிற தண்ணி பையை கட்டுனாங்க. அப்போ அதனால தாத்துன் நிதாக்கைன் என்று அவங்க அழைக்கப்பட்டாங்க. அது அந்த பட்டத்தை ரசூலுல்லாஹ் தான் வச்சாங்களா என்கிறதுல ஊர்ஜிதமான ஹதீஸ்கள் இல்லை. ஆனால் சும்மியத்தன்று தான் வந்திருக்கு, பேர் வைக்கப்பட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பட்டத்தை வச்சாங்களேங்கிறது என்ன இல்லை, ஊர்ஜிதமானது இல்லை. அவங்க மதீனாவுக்கு அப்துல்லா இப்னு சுபைர் அவங்க என்னையா இருக்கும் பொழுது, வயிற்றில் இருக்கும் பொழுதுதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்து போகிறாங்க. அப்போ நாங்கள் முந்தி சொன்னோம் சுபைர் இப்னு அவ்வாமை தான் முடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க ஹிஜ்ரத்து போகக்குள்ள வயிற்றில் பிள்ளை. யார் அந்த பிள்ளை? அப்துல்லா இப்னு சுபைர். வலதத்துஹு பாதல் ஹிஜ்ரா, ஹிஜ்ராத் போய் பிறந்தாங்க. அப்போ இவங்க தான் இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர். அப்துல்லா இப்னு சுபைர் தான் இஸ்லாத்தில் பிறந்த முதல்
குழந்தை. பிறகு ஹஜ்ஜாஜுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட உடனே மக்காவில் ஹஜ்ஜாஜ் வந்து அவரை படையோட வந்து என்ன செய்கிறார், அவரை கொண்டு போட்டுருவாங்க. ரலியல்லாஹு அன்ஹு. கொண்டது மட்டும் இல்லாமல் அவரை பொடியை எடுத்து சிலுவையில் அரைஞ்சி வச்சுக்கிறாங்க. அதாவது பலகையால் இப்படி செஞ்சு அந்த பொடியை அதில் வச்சுக்கிறாங்க. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், என்ன யார்கிட்ட வந்து ஹஜ்ஜாஜிட்ட வந்து இந்த வேறு நாளை இறக்கி விடப்பான்னு சொல்லி, உனக்கு தானே. பிறகு அது சம்பந்தமாக அந்த ஹஜ்ஜாஜுக்கும் அஸ்மாவுக்கும் அந்த உரையாடலில் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தன்ற ஒரு ஹதீஸை அவங்க அவளுக்கு சொல்கிறாங்க. பிறகு அவங்களுக்கு அஸ்மா அவங்களுக்கு 56 ஹதீதுகள் அவங்க அறிவித்ததாக வருகிறது. அதில் சஹீஹ் இருக்கும், லைவ் இருக்கும். அதனால தான் அறிவிக்கப்படுகிறது. 56 ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. தஹபி சொல்கிறாரு, நவவி சொல்கிறாரு 56 சொல்லி, தஹபி சொல்கிறாரு 58. சிலங்களை 2 ஹதீஸ் 1 ஹதீஸ் ஆக்குறது இருக்குது. அதில் புகாரி முஸ்லீமில் முத்தஃபக்குன்னாலே 13 ஹதீது. புகாரி தனியாக அறிவிச்சிருக்காரு 5 ஹதீது. முஸ்லீம் 4 ஹதீஸை தனியாக அறிவிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட ஹதீஸ் எடுத்தாக்கள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அடுத்தது அவங்களோட மகன் அப்துல்லா இப்னு சுபைர், உர்வத் இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு அபி முலைக்கத்தவங்களை ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க முஹாஜிரிங்களுக்கு ஒரு மாதாந்த ஒரு கொடுப்பணம் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த கொடுப்பணம்ல இவன் முஹாஜிரான பெண்களுக்கும் என்ன 1000 என்ன ஒதுக்கியிருந்தாங்க. அதில் அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அதில் ஒரு மாதாந்த ஒரு வருமானம் உண்டு. அவங்களுக்கு ஒரு ஒரு உதவி பணம் ஒன்று உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அப்போ இவங்களை பற்றி சொல்லக்குள்ள அப்துல்லா இப்னு சுபைர் சொல்கிறாரு, நான் ஆயிஷா அஸ்மா 2 பேரையும் கூட என்ன ஒரு கொடை கொடுக்கக்கூடிய ஆட்களை நான் காணவில்லை. ஆனால் 2 பேருடைய கொடையும் வித்தியாசமானது. ஆயிஷா என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிறகு ஆக்களுக்கு கொடுப்பாங்க. அஸ்மா என்ன செய்வாங்கன்னா அந்த கொஞ்சமாக வந்ததையும் உடனே அவடத்துல கொடுத்துருவாங்க. அப்போ 2 பேரும் அந்த கொடுக்கும் மனப்பான்மை உள்ளாக்கள். 2 அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளாத்தானே. அந்த பாசறையில் வளர்ந்த மக்கள் அந்த உணர்வும் அவங்களுக்கு. அதனால தான் நாங்களும் கூட பிள்ளைகளுக்கு மற்ற ஆக்களுக்கு சதக்கா கொடுக்க சொல்லி காசுகளை கொடுத்து அந்த கொடுக்குற மனப்பான்மையை வளர்க்கணும். இல்லாட்டி பிள்ளைகள் எனக்கு தான் எல்லாம் வேணும் அந்த மனப்பான்மையில் வளர்ந்துடுவாங்க. அப்போ மக்காவில் என்ன செய்கிறாங்க என்றால் 73 ஹிஜ்ரி 73 மௌத்தாகிறாங்க. மௌத்தாகும் போது அவங்களோட பார்வை இழந்துடுறாங்க. ஏன்னா மகன் கொல்லப்பட்டு கொஞ்சம் காலையில் கவலையில் அழுதாங்களோ தெரியாது, அந்த என்ன கொஞ்சம் மௌத்தாயிட்டாங்க. அந்த சிலுவையில் அறையப்பட்டு இந்த அப்துல்லா இறங்கி கொஞ்ச நாளில் மௌத்தானேன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மௌத்தாகும் போது 100 வயசு, பல்லு விழவும் இல்லை, அவங்களோட புத்தி மாறவும் இல்லை. அதாவது சிலாக்கள் புத்தி பேதலி பேர் போகிற அதெல்லாம் ஒன்று ஏற்படலை. ஆனால் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அவங்களோட பார்வை போனேன்ட்டு. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லலாம் இல்லை பார்வை போகலைன்னாங்க. அதில் சில கருத்து வேறுபாடுகள். இதுதான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாறு. அப்போ இதில் ஒரு சொற்களை பார்த்தோம்னா தஹத்துஹு என்ற சொல் வந்திருக்குது. அது தஃப்ருக்குஹு தக்ருசுஹு, ஐ தஃப்ருக்கு சௌப வ தக்லாஹு, அதில் மா சப்பில் தண்ணியை ஊற்றி என்ன செய்கிறது. அடுத்து தன்லாஹுண்டால் அதை கழுகுறது, தண்ணியை ஊற்றி கழுகுறது. அப்போ இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வந்திருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் வந்து இது ஹதீஸுக்கு ஒரு கிஸ்ஸா ஒன்று இருக்குது. இந்த கிஸ்ஸாவை இமாம் இப்னு ஹஜர் அவங்க சுருக்கி இணைஞ்சிக்கிறாங்க, அந்த மத்தில மட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் புகாரியில் வருது, ஜாஅத் இம்ராஅத்துன் அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பொம்பளை வாராங்க. அந்த பொம்பளை சொல்கிறாங்க, அரைத்த இஹ்தானா தஹீது ஃபி ஸௌபி கைஃப தஸ்னா, எங்களில் ஒரு பொன் வந்து என்ன செய்யுது, மாதவிடாய் இரத்தம் வந்து புடவையில் பட்டுடுது, அப்போ என்ன செய்யணும் பண்ணுறோன்னா இந்த மேல் சொன்ன ஹதீஸை சொல்கிறாங்க. தஹத்துஹு வ தக்ருசுஹு என்று சொல்லி பில்மாஇ வ தந்தஹுஹு வ துஸல்லி ஃபீஹி வந்து இமாம் புகாரி அவங்க இன்னொருத்திலையும் அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. அதே போல் முஸ்லீம்லேயும் இதே ஹதீத் ஜாஅத் இம்ராஅத்துன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வந்திருக்குது. இப்படியாக இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிமில் வந்திருக்குது. ஆனால் ஒரு சர்ச்சை என்ன என்றால்
இமாம் ஷாஃபி அவங்க உம்முல வந்து இந்த ஹதீஸை ரிவாயத்தை செய்யக்குள்ள நான் இந்த ஹதீஸ்லாம் ஒரு பெண் வந்து கேட்டது தான் புகாரி முஸ்லீமில் வந்திருக்குது. ஆனால் அவங்க அறிவிக்கிறாங்க, அஸ்மா பின்த் அபி பக்கர் அவங்க சொல்கிறாங்களே, நான் தான் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், இப்படி மாதவிடாய் இரத்தம் வந்து புடவையிடப்படுது என்ன செய்யணும்னு. அப்புறம் அவங்க இப்படி சொன்னாங்க என்று சொல்லி இமாம் ஷாஃபி அவங்க தங்களோட உங்களை வாய்ச்சிக்கிறாங்க. அப்போ இங்கே சர்ச்சை வந்து இது கேட்டது அஸ்மாவா இல்லாட்டி அஸ்மா இல்லாத வேற பண்ணாங்க. இப்னு ஹஜர் வந்து திஃபாவு பண்ணுறாரு, இமாம் நவவி சொல்கிறாங்க அது ஹத்தான்னு சொல்லி. ஆனால் இது வந்து இப்படி அஸ்மா பின் அபுபக்கர் தான் கேட்டேன்னு வந்தது ஹத்தா என்று சொல்கிறாங்க, தவறு என்று சொல்லி. ஹத்தா வந்து ஒழுங்கு தானே. இமாம் இப்னு ஹஜர் வந்து சொல்கிறாங்க, இல்லை அது சில நேரங்களில் அந்த முத்தகல்லிமா இருக்கிறாள் கைபா விளங்குதானே, படற்கையாக என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். ஒரு பொம்பளை வந்து கேட்டான், இப்போ நான் கேட்டு போட்டு ஒரு ஆள் வந்து கேட்டார் என்று சொல்ல முடியும், அதனால வந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பைஹக்கி சொல்கிறாங்க அவங்களோட அரிபத்து சுனல் வாசாரில் ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொல்கிறாங்க என்றால், இமாம் ஷாஃபி இப்படித்தான் ரிவாயத்தை செஞ்சாங்கன்றது ரபியுடைய ரிவாயத்திலாம் வருது. ஆனால் ஹர்மலா இப்னு யஹ்யா வந்து இதே ஹதீஸை ஷாஃபி இமாம்ன்றது ஹதீஸை எடுக்கும் பொழுது ஒரு பெண் கேட்டேன்னா வருது, அஸ்மா கேட்டேன்னு வரல. எனவே அதுதான் சஹீ. அப்படித்தான் ஹுமைதுடைய ரிவாயத் இப்னு உயைனாட்ட ஹுமைதி எடுத்ததும், அதே போன்ற இமாம் மாலிக் இப்னு சயீத் அவங்க ஹிஷாமுட்டன் எடுத்ததும் எல்லாத்துலேயும் வருகிறது ஒரு பெண் கேட்டேன்னு தான். அஸ்மாவே கேட்டாங்கள் என்று வந்த இதில் வந்து ஷாஃபி இமாமுடைய இஃப்திலாஃப் அல ஷாஃபிஈ. ஷாஃபி என்ன சொன்னாங்கிறதுல ரபீ தான் இந்த இடத்துல என்ன ஜெயிக்காது, தவற விட்டுருக்காரு. ஷாஃபி இமாமுடைய தவறல்ல, அது ரிவாய சஹிஹா வந்து ஹர்மலத் இப்னு யஹ்யா அவருக்கு கிதாபு சுனன் ஒன்று இருக்குது, அதில் ரிவாயத்து செஞ்சிருக்கிறது தான் சரி என்று. அப்போ ரிவாய சஹிஹா வந்துட்டு ஒரு பெண் வந்து கேட்டது, அந்த கேட்டால் வந்து யாரல்ல, அஸ்மா இல்லாத ஒரு பெண். அப்போ இதுதான் இந்த ஹதீஸை பற்றிய தஹ்ரீஜோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இதில் நாங்கள் அந்த ஹுக்குமுல் முஸ்தம்பத்தை பார்த்தோம் என்றால், இந்த இதில் வந்துக்கிட்டு மாதவிடாய் இரத்தம் வந்து நஜீஸ் என்று இதில் இஜ்மாஉல் முஸ்லிமீன், இதில் ஹிலாஃபுங்கிறது கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பட்டால் அவ என்ன செய்யணும், மேல் சொன்ன அந்த கட்டங்களை பாவிக்கணும். ஆனால் தண்ணியோட மட்டும் செஞ்சால் அது போதும், அதில் பிரச்சனை இல்லை. இந்த ஹதீஸ் தான் இந்த நஜீஸ்களை உடையிலிருந்து நஜீஸ்களை என்ன செய்யணும், கழுகோணும் என்கிறதுக்குரிய ஹதீதுகளில் இதுதான் ஆசுல். இந்த நஜீஸை புடவைகளுக்கு கழுகோணுங்கிறதுக்குரிய ஆசுல் இதுதான். இந்த ஹதீதை தான் ஃபுக்ஹாக்கள் எல்லாம் அடிப்படையாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு லேசாக ஒரு துளி, லேசான ஒரு சிறிய துளி ஒன்று பட்டுட்டா அது மன்னிக்கப்படுமா? மாதவிடாய் இரத்தம் சின்ன துளியாக பட்டுட்டு அதையும் கழுவணுமா, இல்லாட்டி அது மன்னிக்க மாஃபூ நன்வா என்கிறதுல ஒரு ஹிலாஃப் இருக்குது. அப்போ ஷாஃபிமா சொல்கிறாங்க அது குறையோ கூடையோ அது கழுகத்தான் வேணும். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அது கொஞ்சம் போல் இருந்தால் உண்டு, அது கொஞ்சம் எப்படி என்று சொன்னால் அந்த திரகமுடைய அளவு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு கணக்குன்ற சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க அது கூடுதலோ குறையதோ எல்லாம் சரி தான், ஆனால் இரத்தத்தை தவிரங்கிறாங்க இமாம் மாலிக் அவங்க. தமுல் ஹைதுல மாலிக் இமாமுக்கு 2 ரிவாயத்து இருக்குது. மஷ்ஹூர் ரிவாயத்து வந்து எல்லாம் உண்டு தான். தமுல் ஹைதும் மற்ற ரத்தங்களும் எதுவும் என்ன கொஞ்சம் குறையன்று பார்க்க இயலாது. அது காரணம் என்னென்றா, இதில் இந்த கொஞ்சமான அந்த அந்த ஹைலத்தத்தை மன்னிக்கப்படுங்கிறது சர்ச்சை வந்து என்னென்றா, அந்த இஸ்திஜ்மார் ஒன்று இருக்குது. ஒருவர் சிறுநீரோ அல்லது என்ன செஞ்சு பெரிய தேவைகளை மலம் கழித்தால் அதை சுத்தப்படுத்தும் பொழுது கல்லால் மட்டும் சுத்தப்படுத்தலாம். அப்போ கல்லால் சுத்தப்படுத்தினா ஏதோ ஒரு கொஞ்சம் போல இருக்கத்தான் செய்யும், தண்ணி மாதிரி முழுசா நிற்காது. இப்போ ஒரு கல் எடுத்து அந்த யூரின் போன அந்த இடத்தை அவர் க்ளீன் பண்ணாருண்டா அது உறிஞ்செடுக்கும், ஆனால் அந்த தோலில் லேசாக கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதே போல் மலம் கழிச்சு போதும் செய்யும் பொழுதும் லேசாக அவரத்துக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போ அது மன்னிக்கப்படுறது தானே, அது மாதிரி தான் சொல்லி அதில் கியாசு குடிக்கிறான். விளங்கு தானே. மத்தாக்கள் சொல்கிறாங்க இல்லை அது ருக்ஸா, அது நஜீஸ் இருந்தாலும் என்ன அது லேசா போல இருந்தாலும் அதை கல்லால் சுத்தப்படுத்தலாம ருக்ஸா வந்துட்டு கியாஸ் பிடிக்க இயலாது என்று சொல்கிறாங்க. இதுதான் அந்த சபபுல் ஹிலாஃப்.
அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன என்றால் இதுல இரத்தங்கள் எல்லாம் ஹராம் என்று கொஞ்சம் பேர் ஆதாரம் கொள்றாங்க. இப்போ நாங்கள் இப்போ பேசுகிற வந்து மாதவிடாய் இரத்தம், மாதவிடாய் இரத்தம். இப்போ அடுத்த சட்டம் வந்துக்கிட்டு இரத்தம் எல்லாம் தமுல் ஹயலும் தான், மனிதன் இரத்தமும் தான், மிருகங்களுடைய இரத்தம் தான், எல்லா இரத்தமும் என்ன நஜீஸ் தான் என்று என்ன செய்கிறாங்க, ஆதாரமாக பிடிக்கிறாங்க. அப்போ எப்படி ஆதாரம் பிடிக்கிறாங்க என்றால் அது கியாஸ். எப்படி மாதவிடாய் இரத்தம் வந்து நஜீஸோ அதே போல நம்ம மனிதன் இரத்தமும் நஜீஸ், மிருகங்களுடைய இரத்தமும் நஜீஸ். அது சாப்பிடக்கூடிய பிராணியாக இருந்தாலும் சரி, சாப்பிடாத பிராணியாக இருந்தாலும் சரி என்று சில ஆக்கள் சொல்றாங்க. அது இஜ்மாண்டும் சொல்றாங்க. இஜ்மா இப்போ இஜ்மாண்டு சொல்லக்குள்ள அது இஜ்மாவில் 2 பகுதி இருக்குது. ஓடக்கூடிய ரத்தம் நஜீஸ், கொஞ்சம் போல ரத்தம் வந்து மன்னிக்கப்படுகிறது அப்படி என்று இப்னு அப்துல் பர்ரும் இப்னு ஹஸமும் அவங்களோட இஜ்மாவை நக்கல் பண்றாங்க. அப்போ ஓடக்கூடிய ரத்தம் எங்க இருந்து எடுத்தாங்க? அவங்க தலீலுல் இஜ்மாவை வந்துக்கிட்டு என்ன குல் லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாஇமின் யத்அமுஹு இல்லா அன் யகூன மைத்தத்தன் அவு தமன் மஸ்பூஹன். ஓட்டப்பட்ட ரத்தம், ஓட்டப்பட்ட ரத்தம் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அதை ஆதாரமா கொள்றாங்க. அப்ப இது எனக்கு அறிவிக்கப்பட்ட சில ஹராமானதை நான் காணவில்லை. அது தானாக செத்தது. அடுத்தது அவு தமன் மஸ்பூஹன், ஓட்டப்பட்ட ரத்தம். அப்போ ஓட்டப்பட்ட ரத்தம் எங்கும் பொழுது அப்போ அது என்னது, அது நஜீஸ். அப்போ மாட்டை வெட்டக்குள்ள, ஆட்டை வெட்டக்குள்ள, அதே போல் மனிதன் ரத்தம் எல்லாமே என்ன தண்ணி மனிதன் வந்தாலும் ஓடுதான் ஒன்று. அப்போ அது ஓடுறதாக எடுக்கவும் இல்லை. அப்படியா அவங்க எல்லாத்தையும் சொல்கிறான் நஜீஸ் என்று சொல்ல. இஜ்மா இதில் எல்லாரும் இதில் இந்த கருத்து வேறுபாடும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் ஷவுகானி சைருல் ஜர்ராரில் வந்து சொல்கிறாரு, இந்த ஆயத்தை என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, இந்த ரத்தம், ஓட்டப்பட்ட ரத்தம் எல்லாம் ஹராம் என்று சொல்லி, ஹராம் அல்ல நஜீஸ் என்று சொல்லி ஆதாரமாக கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால்